Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடிய போஸ்டிங் வைஸ் எந்தெந்த போஸ்டிங்லாம் வந்து COA அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு 4 டேஸ்ல நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் நம்மளுக்கு மார்ச் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடத்தி முடிக்க போறாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வீக்ல 1 வீக்ல நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க. அதாவது கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்க தான் முதல்ல வந்து ரெடியா ப்ரிப்பேர் ஆகணும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து என்னென்ன நீங்க பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து இருக்கும், கவுன்சிலிங் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போகணும், அதே மாதிரி எந்தெந்த போஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து மேண்டேட்டரி அப்படிங்கறது ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு தனியா ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதை போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. பட் இன்னைக்கான கண்டென்ட்ல இன்னைக்கான டாபிக்ல எந்தெந்த போஸ்டிங்லாம் வந்து COA அதாவது கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. அப்படி உங்ககிட்ட அது இல்ல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது எந்தெந்த போஸ்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி குவாலிபிகேஷன் அப்படிங்கறது மஸ்ட்னு சொல்லிட்டு சோ எல்லாருமே காமனா நினைச்சிட்டு இருக்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனாலே வந்து 10th பாஸ் பண்ணா போதும். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம்னா நம்மளும் வியூ ஆயிரலாம், நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆயிரலாம், நம்மளும் வந்து டைபிஸ்ட் ஆயிரலாம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தை நீங்க வந்து முழுமையா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டுமே நீங்க என்னதான் பாஸ் மார்க் எடுத்து நீங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா 200க்கு 180 எடுத்திருந்தாலும் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா உங்க கேட்கக்கூடிய பேசிக் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க அதுக்குள்ள வந்து என்ட்ரி ஆக முடியாது. இதை வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். இல்ல அவங்க அபிஷியலா ஆடண்டம்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் விஏஓ, பில் கலெக்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல போஸ்டிங் கோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 3516 அதாவது 3516 இந்த கோடு நம்பர்ல போயிட்டு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அந்த ரோலுக்கு கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா பாஸ் இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஜிடிஇ நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் நீங்க வந்து கிளியர் பண்ணி உங்ககிட்ட சர்டிபிகேட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல வந்து செலக்ட் ஆக முடியும். நீங்க பாஸ் மார்க் பண்ணியிருந்தாலும் இதுல நீங்க வந்து உள்ள வந்து போக முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி உங்ககிட்ட வந்து சிஓஏ சர்டிபிகேட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க படிச்சிருக்கக்கூடிய அந்த டிகிரியில கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே, இல்ல இன்ஜினியரிங்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே, இல்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் டிசைனிங் அப்ரூவ்டு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதாவது யூஜிசி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில அப்படி இல்லைன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல இன்ஸ்டியூட்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், படிச்சு பாஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து சர்டிபிகேட் அப்படிங்கறது உங்க கையில இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சிஓஏ சர்டிபிகேட் வந்து தேவை இல்லை அப்படிங்கறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? சோ இந்த கேட்டகரியில உங்ககிட்ட வந்து நீங்க படிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா உங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த சர்டிபிகேட் உங்ககிட்ட வேண்டாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சப்போஸ் இப்ப நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் நல்ல ஒரு ஸ்கோர்ல இருக்கீங்க, நல்ல ஒரு ரேங்கிங்ல இருக்கீங்க, உங்ககிட்ட அது வந்து இல்ல, நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின ஒரு 2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நீங்க வந்து படிச்சு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து கொடுக்கணும். 2 வருஷம் வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க போயிட்டு பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா சர்டிபிகேட் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி தரப்புல இருந்து சொல்லுவாங்க. அதுமே வந்து அப்செட் பண்ணிக்கிறவங்க, அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். சோ யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் வச்சுக்கணுங்கிறத கோடு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. கோடு நம்பர் தெரியாம உள்ள வந்து போகாதீங்க. எப்படி நீங்க டிஎன்பிசி வந்து ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதே மாதிரி கோடு நம்பர் போட்டு ஒரு காப்பி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல எந்தெந்த கோடுக்கு எந்தெந்த போஸ்டிங் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்க படிச்சு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3314 கோடு நம்பர்னா அது டைபிஸ்ட். அதே மாதிரி 2300 அப்படின்னா வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3, 3288 அப்படின்னா வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு விதமா
எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்காகவே தனியா ஒரு வீடியோ நம்ம டெடிகேட்டடா போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து வீடியோ வந்து பாத்துருங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா என்ன கேக்குறாங்க அப்படின்னா டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்ல 3508 3508 இந்த கோட் நம்பருக்கு கண்டிப்பா நீங்க மினிமம் ப்ராசஸ் அதாவது ஜெனரல் எஜுகேஷன் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன் டைப் ரைட்டிங்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எ பாஸ் இன் சர்டிபிகேட்டட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. கிளியர் பண்ணி உங்ககிட்ட சர்டிபிகேட் வந்து இருக்கணும். அப்படி சர்டிபிகேட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிகிரிஸ், அதாவது வந்து கேண்டிடேட் வந்து ஒன்னு டிகிரி அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கும். டிசிஏ நம்ம பண்ணிருப்போம். அதாவது டிசிஏ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நீங்க வந்து பண்ணி ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்செப்டபிள் பண்ணுவாங்க. சும்மா பிரைவேட்லயும் சரி இந்த டேலி முடிக்கிறேன் இந்த மாதிரி பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் முடிக்கிறேன் அப்படிங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த சர்டிபிகேட்ல எடுத்துட்டு போயிட்டு நீங்க கொடுத்தோம்னா அப்செட் பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்க முழுமையா வந்து படிச்சு பாருங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதாவது வந்து யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நீங்க வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா படிச்சிருக்கணும். அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல நீங்க வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சிஓஏ சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இந்த சிஓஇ சர்டிபிகேட் வந்து தேவையில்லை. அதே மாதிரி பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தேவையில்லைன்னா சிஓஇ சர்டிபிகேட் வந்து தேவையில்லை. அப்படி உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமிங்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அதை படிச்சு பாஸ் ஆயிட்டு அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து அவங்க கேட்கிற இடத்துல போயிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாயின்மெண்ட் வாங்குற டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு என்ன கேக்குறாங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து கேக்குறாங்க. இதுவுமே நம்ம ஸ்டார்டிங்ல மேல பார்த்த 2 ப்ரோக்ராமுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட சிஓஏ சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இந்த டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. அப்படி இது ரெண்டுமே நீங்க பண்ணல ப்ரோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்டா அவங்க ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த எக்ஸாமினேஷன் ஒண்ணு நீங்களா மேனுவலா போயிட்டு பிரைவேட் கேண்டிடேட் மூலியமா நீங்களா படிச்சு நீங்க போயிட்டு பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். இல்ல கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டியூட்ல போயிட்டு படிச்சு நான் பாஸ் ஆகுறனாலும் அது ஆயிக்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். சரிங்களா? அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன போஸ்டிங் ஸ்டெனோ டைபிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கோட் நம்பர் வந்து 3513 இந்த கோட் நம்பர்லயுமே கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கேக்குறாங்கன்னா போஸ்டிங் கோட்ல சிஓஏ சர்டிபிகேட் அப்படிங்கிற வந்து கேக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோலுக்குமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா சிஓஏ சர்டிபிகேட் அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மஸ்டா நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சிஓஏ சர்டிபிகேட் இல்லாம நீங்க கவுன்சிலிங் வந்து போலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக போகலாம். பயப்பட வேண்டாம். நிறைய பேர் அதான் வந்து என்கிட்ட கேக்குறீங்க, ப்ரோ என்கிட்ட அது இல்லையே, ப்ரோ என்கிட்ட இது இல்லையே, நான் வந்து போலாமா, நான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன், எனக்கு மெமோல வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. சோ தாராளமா நீங்க போங்க. உங்களை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. நீங்க சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ரூமுக்கு உங்களை வந்து போக சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ கிடையாது. இதுதான் வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து வருது, வீடியோ அதை பத்தி வீடியோ தனியா வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.